ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்வினைகளுடைய அறிகுறிகள். ஒருத்தருக்கு செய்வினை இருக்கா இல்லையா, அப்படி செய்வினை இருந்தால் எந்த மாதிரி விதமான அறிகுறிகளை வைத்து அந்த செய்வினையை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது செய்வினை அப்படின்னு வந்துட்டாலே ஒரு நல்ல மாந்திரிகரை நாடி போய் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பேராகிராஃப் டெஃபினிஷனே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய விதங்கள் செய்வினையில் இருக்குது. செய்வினைகள் பல விதம். ஒவ்வொருத்தரும் இந்த மாந்திரிக பாடங்கள் கற்றவர்கள் சத்ரு வித்தைன்னு சொல்லுவாங்க. கருவித்தை, சத்ரு வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வித்தைகளை கையாளக்கூடிய நபர்கள் எந்த நேரமும் சங்கடத்திலேயே தான் இருப்பாங்க. அவங்களால முன்னேறி வரவே முடியாது. இதை கற்றுக்கிறவங்க செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மை நிலையில் தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு இருட்டடைஞ்ச இடத்துல மகாலட்சுமி வசீகரமே அவங்களுக்கு ஏற்படாது. இந்த சத்ரு விதையை கற்றுக்கிட்டாலே மகாலட்சுமி அவருடைய கடாட்சம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த சத்ரு விதையாகப்பட்டது ஒருவரை அழிக்கிறதுக்கு பயன்படும். அதே சமயம் எப்போ எங்கே எப்படி தாக்கணும்னு சொல்ல முடியாது, நம்மளையே திருப்பி தாக்கிடும். இந்த செய்வினையை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டங்களில் ஒருவர்கிட்ட போய் நம்ம ஒருத்தர் கேட்குறோம், அவர் அதை நம்மளுக்கு கொடுக்க மாட்டுறாரு. அதை நம்ம அடைஞ்சே தீரணுன்ற ஆசையோட நோக்கத்தில் இந்த மாதிரி நோக்கத்தில் தான் இப்போது அதீதமாக செய்யப்படுது. செய்வனை ஆபத்துன்னு தெரிஞ்சு அதை ஏன் செய்கிறீங்க, அதை யார் கண்டுபிடிச்சா, அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேலை, இப்படிலாம் பலவிதமான கருத்துக்கள் கமெண்ட்ஸுகள் எங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் இவ்வளோ எதுக்கு எடுத்து சொல்கிறீங்க, தெரியாதது கூட எதுக்கு தெரிய வைக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் என்னை கொஸ்டின் பண்ணுறீங்க. நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எந்த வகை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதிலிருந்து வெளிவர முடியும். ஒரு செய்வினை செய்ய தெரிஞ்சவனுக்கு தான் எடுக்க முடியும். சத்ரு விதையை தொட்டாவது பார்த்துருக்கணும், அப்போ தான் அவங்க மாந்திரிகர். ஆக செய்வினை அப்படின்றது ஒரு தற்காப்பு கலையாக தான் கையாளப்பட்டது ஆரம்ப காலங்களில். அப்புறம் பணம் ஒரு நோக்கத்தோட இன்றைக்கி பல வகையில் போயிட்டுருக்குது. என்னென்ன மாதிரிலாம் செய்கிறாங்கன்னா, ஒருவருடைய மனைவி வேறு ஒருவர் கூட போகிற மாதிரி பண்ணுறாங்க. ஒருவருடைய மனைவி வேறு ஒரு ஆண் கூட போகிற மாதிரி பண்ணுறாங்க. சொத்துக்களை இழந்து நடுவீதியில் வர மாதிரி பண்ணுறாங்க. நோய் நொடியால் சாகிறது மாதிரி பண்ணுறாங்க. கடன் சுமை அதிகரித்து சாப்பிட்றது மாதிரி பண்ணுறாங்க. ஆக்சிடெண்ட்டில் சாவற மாதிரி பண்ணுறாங்க. தன்னுடைய பிள்ளைங்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத அளவுக்கு போகிற மாதிரி பலவிதமான செய்வினைகளை இப்போ செய்துட்ருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்படக்கூடிய சில ஆண்கள் கூட அடுத்தவருடைய கணவனை அழிக்கக்கூடிய அளவுக்கு செய்வினைகள் பண்ணுறாங்க. இந்த காரணம் தான் இதுக்கு தான் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி செய்வினைகள் செய்கிறாங்க. இது எப்படிம்மா, நிறைய பணம் தேவைப்படுமே, செய்து கொடுக்குறவங்க நிறைய பேர் கேட்பாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது இந்த சத்ரு விதை மட்டும் எப்படின்னா, அவங்க நேரம் நல்லா இல்லை அப்படின்னா செய்ய தெரியாதவன் செய்தால் கூட சத்ரு விதை அடிச்சிடும். அதுதான் செய்வினையுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ். இந்த செய்வினை இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் நிறைய அறிகுறிகள் காட்டும். அமாவாசை பௌர்ணமி காலங்களில் இடது கை வலது கால், வலது கால் இடது கை, இந்த மாதிரி மாற்று பகுதிகளில் வீக்கமோ வலியோ ஏற்படும், அல்லது அது செயல்படாமல் போயிடும். அதே மாதிரி கை கால் வீக்கங்கள் கொடுக்கும். ரொம்ப பெரிய வீக்கமாக இருக்கும். என்னதான் வைத்தியம் பண்ணாலும் சரியாகாது. அப்புறம் தூக்கமே இருக்காது. ஒரு தனிமையே தேடுற மாதிரி இருக்கும். தற்கொலை எண்ணங்கள் மேல் நோக்கி இருக்கும். உணவு சாப்பிடும்போது ஒரு கெட்ட வாடை, மலம் சம்மந்தப்பட்ட வாடை, சகித்து கொள்ளவே முடியாத வாடைகள் இருக்கும். ராத்திரியில் தூங்கும் போது பாம்பு, தேள், இந்த மாதிரி ஏதாவது ஜீவராசிகள், விஷத்தன்மையுள்ள ஜீவராசிகள் ஏறுவது போல் இருக்கும். ஏதாவது ஒரு ரூபம் நம்மளை சுற்றி உழவிக்கிட்டே இருக்கா மாதிரி இருக்கும். வீட்டில் அடிக்கடிக்கு எலக்ட்ரிக்கல் பொருட்கள் கட் ஆகும், அதாவது ஸ்பாயில் ஆகும், ரிப்பேர் ஆகும். எலக்ட்ரிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகும். உணவு இருக்காது, உணவு சாப்பிட பிடிக்காது. வீட்டில் அடிக்கடிக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. வீட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே போனால் ரிலாக்ஸ் இருக்கிறது போல நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதுவும் உண்மை கிடையாது. இந்த மாதிரி பலவிதமான அறிகுறிகளை அந்த செய்வினை நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். இதெல்லாம் மேலே ஒரு படி போய் என்ன பண்ணும் இந்த செய்வினை அப்படின்னா, தற்கொலை எண்ணத்தை அதிகமாக கொடுத்து நம்மளே மாற்றிக்கிறது போல பண்ணோம். வீணான கடன் வாங்க வைக்கும். அது எதுக்கு செலவு பண்ணோம், எப்படி பண்ணோம், யாருக்காக கடன் வாங்கணும், என்ன மாதிரி செஞ்சோன்னு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி சில அறிகுறிகள் எல்லாமே செய்வினை அறிகுறிகள் தான்.
மனநல பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள் இருப்பது சகஜம்தான். ஆனால் இது மனநிலையா இல்லை செய்வின பிரச்சனையா அப்படின்றத நம்மளுக்கு மேலே உள்ள ஒரு தெய்வ சக்தி தான் நிர்ணயம் பண்ணணும். மனநிலை பாதிப்புகள் இருந்தாலும் செய்வினை பாதிப்புகள் இருந்தாலும் ரெண்டுக்கும் ஒரே ஒரு அறிகுறி தான் இருக்கும். நான் சொன்ன இந்த அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த அறிகுறிகள் யாருக்கு இருந்தாலும் உங்கள் அருகில் உள்ள நல்ல ஒரு குரு கிட்டேயோ ஒரு சாமியாடிக்கிட்டேயோ போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பரிகாரம் பண்ணுங்கள். அந்த பிரச்சனைலேருந்து விடுபட முடியும். இந்த பதிவு சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.